வணக்கம். ப்ளீச்சிங் பற்றிய இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். ஒரு அழகுக்கலை நிபுணராக தங்களின் சருமம் தொடர்பான குறிப்பிட்டப்பட்ட கவலைகள் நிவர்த்தி செய்ய விரும்பும் வாடிக்கையாளர்களை நீங்கள் சந்திக்கலாம். ப்ளீச்சிங் என்பது முகத்தில் தெரியக்கூடிய ஆனால் வளர்ச்சியில் மிகவும் அடர்த்தியாக இல்லாத அதிகப்பட்ட முடியை ஒளரச் செய்வும் பயன்படுத்தும் ஒரு நுட்பமாகும். கூடுதலாக முகம் பற்றிய கழுத்து ப்ளீச்சிங் செய்வது கரும்புள்ளிகள் போன்ற ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பகுதிகளை ஒளரச் செய்ய உதவும். இது மிகவும் சீரான தோல் மற்றும் பிரகாசமான நிறத்தை ஏற்படுத்தும். இந்த சேவையை வழங்குவதன் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் ஒட்டுமொத்த தோற்றத்தில் அதிக நம்பிக்கையுடனும் திறனையும் உணர நீங்கள் வைக்கலாம். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் குறிக்கோள்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் இதை செய்ய முடியும். ப்ளீச்சிங் வகைகளை வரையறுத்து பட்டியலிடவும், சரியான விகிதத்தில் ப்ளீச்சிங் பேஸ்டை தயார் செய்து பேட்ச் டெஸ்ட் நடத்தவும், ப்ளீச்சிங் செயல்முறையை மேற்கொள்ளவும், முகம் மற்றும் கழுத்தில் ப்ளீச் தடவவும். ப்ளீச்சிங் என்பது அதிகப்படியான முடி, தோல் அல்லது பிற உடல் பாகங்களின் நிறத்தை ஒளிரச் செய்யும் செயல்முறையாகும். சருமத்தின் ப்ளீச் பல்வேறு ரசாயன பொருட்களால் ஆனது. முக்கிய பொருள் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆகும். இது உங்கள் சருமத்தில் மெலனின் உருவாக்கத்தை குறைக்கிறது, உங்கள் முக முடியை மிருதுவாக செய்கிறது மற்றும் பழுப்பு நிறத்தை நீக்குகிறது. இதன் விளைவாக மிதமான ஷேடை பெறுகிறது. ப்ளீச் பயன்படுத்துவதில் பல்வேறு நோக்கங்கள் உள்ளன. அவை முகம் அல்லது உடல் முடியை ஒளிரச் செய்வது, சன் டேன் நீக்குவதற்கு மற்றும் சருமத்தை ஆழமாக சுத்தப்படுத்தவும் மற்றும் இறந்த செல்களை அகற்றவும். இங்கே பல்வேறு வகையான ப்ளீச்கள் உள்ளன. அவற்றில் பின்வருவன அடங்கும். பவுடர் ப்ளீச். மெக்னீசியம் கார்பனேட் அல்லது அமோனியா கார்பனேட் பவுடர் ப்ளீச் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொடியில் ஹைட்ரஜன் பெராக்சைடு திரவ வடிவில் கலந்து பேஸ்ட் தயாரிக்கப்படுகிறது. இதில் 3-4 சொட்டு அமோனியாவும் கலக்கப்படுகிறது. இந்த ப்ளீச் சருமத்தில் ஒரு தூரிகையின் உதவியுடன் தேய்க்கப்படுகிறது. 10 முதல் 15 நிமிடங்களுக்கு பிறகு அது சாதாரண நீரில் கழுவப்படுகிறது. முழு உடலையும் ப்ளீச்சிங் செய்ய பவுடர் ப்ளீச் பயன்படுத்தப்படுகிறது. கிரீம் ப்ளீச். இது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் ப்ளீச் ஆகும். இந்த வகை ப்ளீச் ஒரு கிரீம் வடிவத்தில் வருகிறது. இது தடவுவதற்கு எளிதானது மற்றும் இது சொட்டாது. கிரீம் ப்ளீச்சில் ஒரு ஆக்டிவேட்டர் உள்ளது. ஃபேஸ் கிரீமுடன் கலக்கும் போது இது தேய்க்கப்பட்ட பகுதியை ப்ளீச் செய்துவிடும். இது பொதுவாக சூரிய ஒளியின் காரணமாக சீரற்ற நிறத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் கரும்புள்ளிகளை ஒளிரச் செய்கிறது, சருமத்தின் நிறத்தை பிரகாசமாக்குகிறது. லிக்விட் ப்ளீச். லிக்விட் ப்ளீச் சில துளிகள் அமோனியா மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு கலந்து தயாரிக்கப்படுகிறது. இது நேரடியாக தோலில் பயன்படுத்தப்படுகிறது. ப்ளீச்சிங் செயல்முறைக்கு தேவையான கருவிகள், பொருட்கள் மற்றும் உபகரணங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். நமக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும். முகக்கட்டில், ட்ராலி, பிளாஸ்டிக் கிண்ணம், ப்ளீச் தூரிகை, ஸ்பாட்டுலா. நமக்கு பின்வரும் பொருட்களும் தேவைப்படும். ப்ளீச்சிங் கிரீம் மற்றும் ஆக்டிவேட்டர், பருத்தி, கிளென்சர், ஐஸ் மற்றும் ரோஸ் வாட்டர் கொண்ட கிண்ணம், சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட முகத்துண்டு, இதமான லோஷன், முக டிஷ்யூ, ஹெட்பேண்ட் அல்லது ஹேர்பேண்ட். ஒரு ப்ளீச்சிங் செயல்முறைக்கு முன் செயல்முறை பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ளது என்பதை உறுதிப்படுத்த வாடிக்கையாளரை தயார்படுத்துவது முக்கியம். ப்ளீச்சிங் செயல்முறைக்கு வாடிக்கையாளரை தயார்படுத்துவதற்கான சில முறைகளை இங்கே பார்ப்போம். வாடிக்கையாளரின் தோலில் ஏதேனும் தோல் கோளாறுகள், வறண்ட சருமம், முகப்பரு, பாதிக்கப்பட்ட பருக்கள், திறந்த காயங்கள் உள்ளதா என கவனிக்கவும். ஏதேனும் தோல் பிரச்சனை இருந்தால் ப்ளீச்சிங் செயல்முறையை செய்ய வேண்டாம். கவனிப்பிற்கு பிறகு
பதிவு அட்டையை நிரப்பவும். வாடிக்கையாளருடன் ஆலோசிக்கவும். எப்போதும் வாடிக்கையாளரின் தோல் நிலைக்கு ஏற்றவாறு சரியான சிகிச்சையை பரிந்துரைக்கவும். வாடிக்கையாளரின் எதிர்பார்ப்புகளை பற்றி விவாதிப்பது மற்றும் ப்ளீச்சிங் செயல்முறையின் சாத்தியமான விளைவுகளை விளக்குவது முக்கியம். இது அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிர்வகிக்கவும் செயல்முறையை அவர்கள் புரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தவும் உதவும். வாடிக்கையாளர் செயல்முறை மற்றும் அதன் சாத்தியமான அபாயங்களை அவர்கள் புரிந்து கொண்டதாக ஒப்புக்கொள்ள ஒப்புதல் படிவத்தில் கையெழுத்திட வேண்டும். சிகிச்சைக்கு முன்னும் பின்னும் கருவிகளை கிருமி நீக்கம் செய்யவும். செயல்முறைக்கு தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருட்களுடன் ட்ராலியில் அசெம்பிள் செய்யவும். வாடிக்கையாளரை ஒரு வசதியான நாற்காலியில் உட்கார வைக்கவும். நகைகளை அகற்றி வாடிக்கையாளரின் பார்வையில் அல்லது பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். சலூன் கவுனை அணிய வாடிக்கையாளருக்கு உதவுங்கள். உங்கள் கைகளை கழுவி சுத்தப்படுத்தவும். உயர்தர சுகாதார விதிகளை பராமரிக்கவும். அடுத்து கிரீம் ப்ளீச் தயாரிப்பது மற்றும் பேட்ச் சோதனை நடத்தும் செயல்முறையை பார்ப்போம். கண்டெய்னரிலிருந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு சிறிய அளவு கிரீம் எடுக்கவும். ஒரு உதவிக்குறிப்பு: தயாரிப்பின் காலாவதி தேதியை எப்போதும் சரிபார்த்து கிரீம் ப்ளீச் பாரபன் இல்லாததா என்பதை உறுதிப்படுத்தவும். ஒரு ப்ளீச் கிரீமில் ஒரு சிட்டிகை ஆக்டிவேட்டரை கலக்கவும். மற்றொரு உதவிக்குறிப்பு: உற்பத்தியாளரின் அறிவுறுத்தல்களை எப்போதும் பின்பற்றவும். பேஸ்டை சமமாக கலக்கவும். வாடிக்கையாளரின் முழங்கையின் உள் மடிப்பு மற்றும் காதுகளுக்கு பின்னால் ஒரு சிறிய அளவு தயாரிக்கப்பட்ட கலவையை பயன்படுத்துங்கள். அதை 5 முதல் 8 நிமிடங்கள் விட்டு வெதுவெதுப்பான நீரில் அகற்றவும். குறிப்பிட்ட பகுதியை 24 மணி நேரத்திற்கு விட்டுவிட்டு அதில் ஏதேனும் எதிர்வினைகள் இருப்பதை கவனியுங்கள். ப்ளீச் போடும் முறையை இப்போது பார்க்கலாம். முகம் மற்றும் கழுத்தை வெண்மையாக்கும் செயல்முறை 5 அடிப்படை படிகளை கொண்டுள்ளது. அவை: படி 1, ப்ளீச்சிங் செய்ய இடத்தை தயார் செய்யவும். படி 2, ப்ளீச் தடவவும் மற்றும் விட்டுவிடவும். படி 3, ப்ளீச்சை சரிபார்க்கவும். படி 4, ப்ளீச்சை அகற்றவும். படி 5, மாய்ஸ்சரைசர் அல்லது மிருதுவான கிரீம் தடவவும். இந்த படிகள் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். படி 1, ப்ளீச்சிங் செய்ய இடத்தை தயார் செய்யவும். லேசான கிளென்சர் மூலம் முகம் மற்றும் கழுத்தை சுத்தம் செய்யவும். சுத்தமான முக டிஷ்யூவுடன் தோலை மெதுவாக உலர வைக்கவும். ரோஸ் வாட்டரில் நனைத்த காட்டன் பேடுகளை கொண்டு கண்களை பாதுகாக்கவும். எண்ணெய் மற்றும் அழுக்கு இல்லாத பகுதி என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். படி 2, ப்ளீச் தடவி விட்டுவிடவும். ப்ளீச் தூரிகை பயன்படுத்தி முகம் மற்றும் கழுத்தில் ப்ளீச் தடவவும். நேரத்தை சரிபார்க்கவும் அல்லது 5 முதல் 8 நிமிடங்களுக்கு டைமரை அமைக்கவும். ஒரு சிறந்த பயிற்சி: எப்போதும் கன்னத்தில் இருந்து மேல் நோக்கி பின்னர் மேல் உதடு பகுதியில் ப்ளீச் பயன்படுத்த தொடங்குங்கள். ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள முடி மற்ற முகமுடிகளை விட தடியாக இருக்கும். பாதுகாப்பு உதவிக்குறிப்பு: கண்ணின் கீழ்ப்பகுதி மற்றும் உதடுகளில் ப்ளீச் பயன்படுத்த வேண்டாம். பகுதியை சமமாக மூடி வைக்கவும். வாடிக்கையாளரின் தோல் வகைக்கு ஏற்ப ப்ளீச்சை தோலில் தடவவும். பளபளப்பான சருமத்திற்கு 15 நிமிடங்கள். கோதுமை தோலுக்கு 10 நிமிடங்கள். கருமையான சருமத்திற்கு 8 நிமிடங்கள். படி 3, ப்ளீச்சை சரிபார்க்கவும். ஒரு சிறிய பகுதியில் இருந்து ப்ளீச்சை அகற்றுவதன் மூலம் முடி வெளுக்கப்பட்டுள்ளதா என்று பார்க்கவும். முடி வெளுக்கவில்லை என்றால் செயலாக்கத்திற்கு மீண்டும் 5 முதல் 7 நிமிடங்கள் விடவும். படி 4, ப்ளீச்சை அகற்றவும். ஈரமான துண்டை பயன்படுத்தி ப்ளீச்சை அகற்றவும். ஈரமான பருத்தி கொண்டு துடைக்கவும். பின்னர் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவவும் மற்றும் டிஷ்யூ அல்லது மென்மையான துண்டு பயன்படுத்தி முகம் மற்றும் கழுத்தை உலர வைக்கவும். படி 5, மாய்ஸ்சரைசர் அல்லது
மிருதுவான கிரீம் தடவவும். இப்போது சருமத்தின் வகைக்கு ஏற்ப மிருதுவான கிரீம் அல்லது மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துங்கள். ப்ளீச்சிங் செயல்முறையை முடித்த பிறகு வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் சருமத்தை பாதுகாக்க சில அடிப்படை பின் பராமரிப்பு உதவிக்குறிப்புகளை வழங்கவும். ப்ளீச்சிங் செய்த பிறகு சருமத்தை சூரிய ஒளியில் நேரடியாக வெளிப்படுத்த வேண்டாம். சூரிய ஒளியில் செல்வதற்கு முன் எப்போதும் சன்ஸ்கிரீன் அல்லது ஏதேனும் பாதுகாப்பு லோஷனை பயன்படுத்தவும். ப்ளீச்சிங் செய்த 24 மணி நேரத்திற்கு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இந்த அமர்வின் முடிவிற்கு இது நம்மை கொண்டு வருகிறது. முடிப்பதற்கு முன் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்களை பார்ப்போம். முடி மற்றும் தோலை ஒளரச் செய்ய ப்ளீச்சிங் செய்யப்படுகிறது. பல்வேறு வகையான ப்ளீச்சிங்கில் பவுடர் ப்ளீச், கிரீம் ப்ளீச் மற்றும் லிக்விட் ப்ளீச் ஆகியவை அடங்கும். ப்ளீச்சிங் செயல்முறைக்கு முன் எப்போதும் வாடிக்கையாளர்களை தயார் செய்து தங்களுடைய அமைக்கவும். செயல்முறைக்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு அலர்ஜி பரிசோதனையை நடத்துவதும் முக்கியம். ப்ளீச்சிங் செயல்முறையின் போது சிகிச்சையளிக்கப்பட வேண்டிய பகுதிகளை நீங்கள் தயார் செய்தீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலில் லேசான கிளென்சர் மூலம் முகத்தை சுத்தம் செய்யவும். ப்ளீச்சை தடவி சமமாக மூடி வைக்கவும். குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ப்ளீச்சை சரிபார்த்து அகற்றவும். சிகிச்சையளிக்கப்பட்ட பகுதியை கழுவி மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துங்கள். இறுதியாக வாடிக்கையாளருக்கு பின் பராமரிப்பு ஆலோசனையும் வழங்கவும். வாழ்த்துக்கள்! ப்ளீச்சிங் செய்வது எப்படி என்பதை இப்போதுதான் கற்றுக்கொண்டீர்கள். பார்ப்பதற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.